வெல்கம் டு லைட் டைம்ஸ். நாங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பொருள். ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேட்டுப்பேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேட்டுப்பேன், அதுதான். அப்போ நான் பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற பழையது தான். ஆனால் வந்து இது ஆல்ரெடி நம்ம வீட்லேயே செய்யலாம். பேஸ்ட்டும் உப்பு போட்டு கலந்தாலும் அதே மாதிரி வரும். நான் பண்ணி பார்த்தா எனக்கு வந்தது. ஆனால் வந்து கையே இருக்கும். அதனால வந்து வாங்கிட்டேன். சும்மா கரெக்டாக பாருங்கத்தில் அதாவது அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சொன்ன ப்ராடக்ட் சேட். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 290. இதில் மொத்தம் வந்து 13 மோல்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரீ மோல்டு கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த ஃப்ரீ மோல்டு. அப்புறம் வந்து 13 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கத்தி கொடுத்துருந்தாங்க. இது வந்து என் தம்பி வந்து செப்பல் வாங்கினேன். அதோட இது வந்து கொஞ்சம் கேர்ள்ஸாக குட்டி பையன் மாதிரி இருக்குது. அவனே ஒரு குட்டி பையன் தான், ஆனால் குட்டி பையன் மாதிரி இருக்க வேணாம் அப்படின்ட்டான். அதனால் என்ன வச்சுருக்கேன். இதோட கலர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃபுல் வீடியோ. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யார் சப்ஸ்கிரைப் இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்காக புது சேலஞ்ச் ட்ரை பண்ணிப்பேன். உங்களுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. அது ஒரே சப்ஸ்கிரைப் வரட்டு போட்டு அதுக்கு முன்னாடி நான் இதே போட்டு எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க. அந்த ஜட்டியில் வந்து நான் கிழிச்சு வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் நான் நேற்றே விளாண்டுட்டேன், நான் மறந்துட்டேன். அதனால் விளாண்டு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு இல்லை. அதனாலே நான் வச்சுட்டேன். இன்னும் எது நிற்க மாட்டேங்குது. பில்லோ பெட்ஷீட்லாம் போட்டு மேலே வச்சு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் தெரியும். க்ராஸாக நிற்கிறது. கவரை போட்டு வாங்க. ஓகே, நான் நல்லா வந்து பண்ணிட்டேன். என்ன கலர்னு சொல்லணும் கமெண்ட்டில். எல்லாருமே சொல்லணும் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன கலர் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? வாங்க என்ன கலர் 1 2. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரு. 1 2 3. என்னடா எல்லோ கலர் மாதிரிலாம் இல்லை. இது வந்து எல்லோ கலரில் கிடையாது. இது வந்து பால் பச்சை. அவங்களுக்கு கேமராவில் போய் என்ன பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தெரியும், எல்லோ மாதிரி. ஏன்னா அது உண்மையானது வந்து பால் பச்சை. ஆனால் இது வந்து ஒன்று கூட ஒட்டாமல் எல்லாமே கவுத்துணுன்னு இப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட டிசைன் வந்து நீங்கள் பாருங்கள். இதுதான் அது வந்து அழகாக வந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து டிசைன் கொடுப்போமா? டிசைன் கொடுத்து நம்ம பல இது பண்ணிக்கலாம். இது பண்ணி நம்ம இதை வச்சு டிசைன் கொடுத்துருவோம். அழகாக இது நம்ம வந்து கேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெட்டி போகிறோம். மேம் நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். இது ஏதாச்சும் பொம்மை நிற்க வச்சுட்டு இப்படி வெட்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ என்னால் பண்ண முடியாது, நான் தனியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. டிசைனே வர மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப அழுத்தி கொடுத்தா மாறி ஆயிடுது. தூளாயிட்டு வஞ்சிது. அதனால் லைட்டாக தான் நான் போட்டேன். அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு நாள் இது வந்து இந்த சாண்டோட எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லை நினைக்கிறேன். சாண்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சாண்டுக்கு லாஸ்ட்டாக கிரிப்பெல்லாம் பூசி இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு மனசு வராது என்னோட சாண்டுக்கு. நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பார்ப்பேன். இதை வந்து நான் சும்மா இப்படி நிற்க வச்சுக்கிறேன். அழகாக நிற்குது பண்ணிக்கலாம். அழகாக நின்றுக்கும். ஏன்னா நான் இங்கே வரைக்கும் வச்சுட்டேன். ஏன்னா இங்கே வரைக்கும் வச்சு அப்படியே விழுந்துடும். எது வரைக்கும் வச்சுருக்கேன்? இது வரைக்கும். இந்த காலை வந்து உள்ள போகிறேன். நான் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிறேன். நல்லா ஐயோ சாயுது. ரொம்ப அழுத்தாமல் ஓகேவா? ஒரு வழியாக நிற்க வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இது பாருங்கள். இந்த லாரியை வந்து கஷ்டப்பட்டு நிற்க வச்சுட்டேன்.
வந்து அப்போ விட்டேன். நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன்க்கா. அப்புறம் எலிஃபேண்ட் வந்து பின்னாடி வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இல்லை கைஸ், பெருசாகவே இல்லை கைஸ். எங்கேயோ எனக்கு வச்சிடலாம் கைஸ். ஐயோ விழுது கைஸ் எல்லாமே. ஐயோ ஒன்றாத இதில் அக்கா வந்து நான் இப்படி இருக்க வச்சிருக்கேன். ஓகேவா இருக்கா? இந்த நண்டு எடுத்து பின்னாடி வச்சுருக்கேன். இப்படி வச்சா தெரியுமா? ஐயோ ஒரு கீழே உண்டுனே இருக்கு. அதை விட்டுருங்க. தான் இதுலேயே நிற்க வச்சுட்டேன். ஐயோ வேறு ஏதோ நிற்க வச்சுருக்கேன். ஒன்றுமே தெரியல பார்த்தா. வேறு திருப்பி நிற்க வச்சுருக்கேன். நாய் மாதிரி இருந்துட்டு ஒரு வழியாக நம்ம கேக்கை வந்து முடிச்சாச்சு. நம்மளோட கேக் வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்க அழகாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு நிற்க வச்சுருக்கேன். ஒரு லைட் போட்டு விட்ருவேன். ஓகே, இப்போ நான் விட்டுலாமா கேக்கு? கையில் கீச்சிக்கிட்டேன். ஓகே, வெட்டியாச்சு. இது நான் உங்களுக்கு தரேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தரேன். இந்த இடத்துல கொஞ்சம் கேக் உடஞ்சிச்சு. அதனால் வந்து இந்த இடத்துலையும் கேக் உடஞ்சிச்சு கைஸ். சரி இருங்க, நான் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இந்தாங்க கேக் சாப்பிட்டுக்கோங்க. அப்படியே ஊட்டிக்கோங்க வாயில். ஆக்சுவலி ஒன்றுச்சு எல்லாமே. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த மோல்டு வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது. எடுத்துக்கலாம். மறுபடியும் அப்படியே இதை வந்து சரி பண்ணிக்கலாமா? இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஃபுல் சாண்ட் வச்சுக்கலாம். இங்கே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா நான் பெட்டில் உட்காந்துட்ருக்கேன். கிராஃப்ட் ரூமில் உட்காந்தா கூட தெரியாது. ஏன்னா பெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான் ஸ்ப்ரெட் ஆகிடும். என்னால் சொல்கிறது கஷ்டம். அப்படியே எடுத்து வச்சு கைஸ் லைட்டாக கொட்டிச்சு கைஸ். அதோட கவர் போட்டு கவர் போடலாம். ஒரு வழியாக போட்டு கஷ்டப்பட்டு எடுத்து ஓகே இதை எடுத்து இப்படி வச்சாச்சு. எடுத்து வச்சு இந்த மூடி ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த கவர் எடுத்து இப்படி வச்சு இந்த மூடியை நான் வந்து இப்படி போட்டு இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் இப்படி வச்சு இப்படி நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் நிறையா. பாருங்களேன், இப்போ கரெக்டாக நல்லா கவர் நம்மளுக்கு நிற்க பாருங்கள். நிற்க மாட்டேங்குது ரைஸ். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து அப்படி தான் நிற்கணும். ஆனால் நம்மளுக்கு நிற்க மாட்டேங்குது. பரவாயில்ல இருங்க, சாண்டு போட்ட உடனே நிற்கும். ஓகே, இப்போ எப்படியாவது பண்ணி நிற்க வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாண்ட் ட்ரை பண்ணுவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி சாண்டை போட்டு இப்படி அமைக்கிடுவாங்க. அது வந்து இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கும். நம்ம வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். கொஞ்சோண்டுக்கு மாதிரி எடுத்து வச்சு இப்படி பண்ணி பார்ப்போம். அழகாக இருக்கும். அதுவும் அழகாக தான் இருக்கும். சும்மா பண்ணேன், காமெடிக்காக பண்ணேன். ஏன் கைஸ் இதை அப்படியே போட்டுக்கோமா, அழகாக இருக்குது கைஸ். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக தான் இது வந்து நான் அழகாக இருக்குது கைஸ். இந்த விளம்பரத்துலலாம் காட்டியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இருக்குது கைஸ். அதனால தான் கைஸ் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணேன். நிறைய சேலஞ்ச் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டுருவேன். இது போகும் கைஸ், கடுப்பாக இருக்குது. ஆனால் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நான் வீடியோவில் நிறைய இடம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக பண்ணிட்டா இப்படி தான் வந்திருக்கோம். இது வந்து அப்படியே நம்ம கவுத்துனா வந்து நம்மளுக்கு ஏற முடியாது இருக்கும் இந்த இடத்துலலாம். இது
வந்து நம்ம என்ன பண்ணலாம், கத்தி வச்சுட்டு கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, இது வந்து இப்படி ஸ்க்ராப் பண்ணி நம்ம இது போட்டலாம். ஆனால் அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்ட வேலையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் என்னோடய பென்சில் பாக்ஸ் 2 நான் போடுறேன் கண்டிப்பாக. ஆனால் எப்போ போடுவேன்னு தெரில. இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்து நம்ம அங்கே வச்சுட்டு இப்போ நம்ம குளிச்சு பார்ப்போமா. அது மாதிரி குளிச்சா குளிச்சாச்சு. நல்லா தட்டிலாம் தானே அப்படியே எடுத்தானே வந்துடும். ஆனால் சரி வேணாம், தட்ட வேணாம். சரி எடுத்து பார்ப்போம். அழகாக வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு அசிங்கமாக லைட்டாக ஒரு இது மாதிரி இருக்குது கைஸ். அது வந்து அப்படியே பதிஞ்சிருச்சாச்சு. பாருங்களேன், இது பாருங்கள், இந்த அச்சு வந்து பதிஞ்சிருச்சு. சும்மா இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ராப்பை வந்து நான் கட் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்க்ராப் கறி போட போகிறேன். சிக்கன் இந்த கண்ணெல்லாம், இதோட கண்ணெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நான் பார்ட்டாக வைக்கிறேன். அழகாக பீஸ் போட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பீசஸ் கிடக்குது. அழகாக பீஸ் போட்டு கொடுக்கலாம் எல்லாருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கட் பண்ணி அப்படி இந்த ஸ்க்ரப்பை இப்படி ஆக்கிட்டேன்.